பேர் கேர்ள்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹியூமன் வர்சஸ் வைல்ட். இந்த எபிசோட்ல நீங்க இப்போ பார்க்க போறது ஹியூமன் வர்சஸ் வைல்ட். இப்போ இந்த எபிசோட்ல நமக்கு இப்போ 3 கெஸ்ட் வராங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ்ட் கூப்பிட போறோம். ஒபாமா ப்ளீஸ். இவர்தான் நம்ம புது கெஸ்ட் ஒபாமா. இவரு ரொம்ப நாள் எழுதிட்டே இருந்தாரு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதனால இப்போ ஃபாரஸ்ட் பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்னு இப்போ நம்ம கூட வந்தாரு. இப்போ செகண்ட் கெஸ்ட் வந்து மைக் டைசன். வெல்கம். இவரும் அடுத்த செகண்ட் கெஸ்ட். இவர்தான் மைக் டைசன். இவரும் அதே மாதிரி தான், அவரோட கேரக்டர். அடுத்ததாக வர போறது கிரேட் காளி. வெல்கம். சரி, நீங்க இப்போ இந்த ஃபாரஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாஸ் பண்ணு. இவர்தான் கிரேட் காளி. ரொம்ப WWE இவர் நிறைய இந்தியால இருந்து தான் இவர் வந்திருக்காரு. ஆனா ரொம்ப சண்டை போட்டனால ரொம்ப டயர்ட் ஆகி இப்போ நம்ம ஃபாரஸ்ட் பத்தி நான் ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப இதாயிட்டேன். அதனால இங்க வந்து பேர் கேர்ள்ஸ் கொலபல தான் வந்திருக்கேன். இப்போ நம்ம எங்க பண்ண போறோம் பேர் கேர்ள்ஸ்? இப்போ நம்ம இந்த காட்டை பத்தி நல்லா உங்களுக்கு சொல்லி தரோம். நீ உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சூப்பர். வாங்க கோ. எங்களுக்கு இந்த கார்டை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கார்டு வந்து என்னது உங்களுக்கு தெரியல? ஐயோ என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. என்ன சார் நீங்க இப்படி ஒரு சொல்லிட்டீங்க, இங்க ஒண்ணும் தெரியாத காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. ஓ மை காட், நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? எல்லாரும் பயந்துட்டீங்களா? நான் சும்மா சொன்னேன். வாங்க. இது வந்து நார்த்தர்ன் ஃபாரஸ்ட். ஓ இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இதுதான் கேலட்ரோபிக் ஸ்டடி. இது வந்து 12th படிக்கிறவங்க எல்லாம் இது வந்து பாஸ் ஆயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி வெடிச்சு பார்ப்பாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? இது என்ன மெடிசனுக்காக யூஸ் பண்றாங்க? இதுக்குள்ள என்னமோ வருது. இது மெடிசன் இல்ல, இது வந்து பாலுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சட்டையில பட்டுச்சுன்னா கரையாயிரும். ஒரு ஆளையே கொல்ற அளவுக்கு இதுக்கு விஷம் உண்டு. இது எப்படி வளருது? அப்படியோ இது வந்து உங்க கையில போட்டு காமிங்க, நீங்க செத்துறீங்களான்னு பார்க்கலாம். இது எப்படி வளருது? இது வந்து என்ன சொல்றது, ஒரு களை மாதிரி அதுவே வளர்ந்துரும். இது வந்து நேச்சுரலா வளரும். பால் வடிஞ்சிட்டே இருக்குது. எங்க இருந்து இந்த பால் எப்படி உருவாகுது? ஏதாவது கெமிக்கல்ஸ்? அது இப்படி பிச்சா உருவாயிருது. இது வேர்ல இருந்து நம்ம இந்த தண்ணி ஊத்துறோங்கல்ல, மழை வந்து தண்ணி வருதுல, அதுல இருந்து அது வந்து ஒரு ப்ராசஸ்னால ரீசைக்ளிங்ல நீ தப்பா சொல்ற, ஒரு ப்ராசஸிங்னால இது வந்து பாலா மாறுது. ஓகே. ஆனா இந்த பூ வந்து இன்னும் பூக்கல. ஆனா இங்க நம்ம போற வழியில நிறைய செடி இருக்கும். அங்க பாருங்க, ஏதோ இங்க எலும்பு கூட இருக்கு. வாங்க அத போய் பார்க்கலாம். அது எலும்பு கூட இல்ல, வாங்க சொல்றேன். ஓ நோ, இது ஒரு காட்டு ஆடு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத வந்து ஒரு உல்ஃப் சாப்பிட்டு போயிருக்குது. ஓ பாவம். அது இது சாப்பிட்டு 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும் போல. இது அந்த உல்ஃப் பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கும். இங்க அது ஆனா இருக்காம இப்போ இருக்கணும். சரி வாங்க நம்ம போலாம். வாங்க நம்ம போலாம். இந்த எலும்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எலும்பு நம்மளோட ஆயுதமா யூஸ் பண்ணலாம். ஐயோ இத எப்படி சாப்பிடுறது? சாப்பிடுறதுக்கு இல்ல, இது ஒரு வெப்பன். ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அடிச்சு உடைச்சுக்கலாம். இந்த அங்கேயும் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். வாங்க நம்ம போராடலாம். ஓகே லெட்ஸ் கோ. நல்லா ஈட்டி மாதிரி இருக்கு. எனக்கு நல்ல ஆக்ஷன். வாங்க போலாம். இங்க பாருங்க, இது யானையோட சாணம். இந்த யானை இப்போதான் என்ன சாணம் போட்டுருக்காங்க. பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கும். தேடுங்க. அது அங்க ஓடுங்க. வாங்க ஓடலாம். வாங்க ஓடுங்க. 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 நான் பொதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டேன் சார். யாரும் கத்தாம இருங்க. அசையாம நாங்க போவோம். நம்ம அசைறது கூட தெரியக்கூடாது. வாங்க. இந்த பிரச்சனை இல்ல சார், நம்ம சீக்கிரமா ஐயோ போகலாம். எனக்கு முள்ளு செடி என்ன காப்பாத்துங்க. ஓ மை காட், காப்பாத்தலாம். சீக்கிரம் வாங்க சார். ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. விழுந்தது இவன் தானே? விழுந்தது நானா? நீயா? கிறுக்கா ஆன் பண்ணிட்டேன்டா. ஒரு செகண்ட். 3 2 1 கோ. ஓ thank you எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. அது என்னது இது? இதுதான் இந்த முன்னோர்கள் வந்து கட்டின கோயில். ஓ இது வந்து என்னது ஒரு சாமின்னு சொல்லுவாங்க. அத பத்தி நான் இந்த லைப்ரரியில போய் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓ அப்ப இந்த செடியில என்ன பாஸ்? சாமினா என்ன சொல்றது, கடவுள் மாதிரி. ஓ ஓகே, வாங்க நம்ம தோரடுவோம். சரி வாங்க. இப்போ நம்ம ரொம்ப இருட்டிடுச்சு, இப்போ நம்ம டென்ட் கட்டி ஆகணும். ஓகே வாங்க. இதுதான் தேக்கு மரம். இந்த தேக்கு மரத்துல இருக்கிற இந்த இலைல எதுக்கு சார்? உங்க கண்ணுக்கு தெரியற கம்பு எடுங்க. எதுக்கு சார்? நம்ம டென்ட் கட்டறதுக்கா? ஆமா, இன்னைக்கு நைட் நம்ம இங்க தான் நம்ம. சரி வாங்க நம்ம கம்பெல்லாம் எடுத்துட்டு வருவோம். இங்க நிறைய கம்பு இருக்கு, ஆனா அது ரொம்ப முள்ளா இருக்குது. அதனால நம்ம எடுத்து போலாம். டென்ட் கட்டி. ஓ மை காட், இப்போ நைட் ஆயிருச்சு. இப்போ என்ன போடுறதுன்னு தெரியல. சரி நம்ம இப்போ பேர் கேர்ள்ஸ் கூட கேட்போம். இது இப்போ டென்ட் எல்லாம் ஓகேவா கரெக்ட்டா இருக்குதா? கரெக்ட்டா இருக்குது. ஆனா குளிருது, என்னால தாங்க முடியல.
என்ன சவுண்ட்? அது அந்த நம்ம அங்க உல்ஃப் பார்த்தோம்ல, உல்ஃப் சாப்பிட்டு வச்சது அந்த உல்ஃபா தான் இருக்கும். சீக்கிரம் போய் அந்த வேட்டையாடி நம்ம சாப்பாடு கொண்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்குது. என்ன பார்கெல்ஸ் இப்படி பண்றீங்க? எங்களை டைம் இவ்வளவு வேஸ்ட் பண்ண வைக்கிறீங்களே. வாங்க நம்ம அந்த சாப்பாடு தேடலாம். சரி வாங்க ஆளுக்கு ஒவ்வொரு தேசங்களை போய் தேடுவோம். சரி ஓகே. சப்போஸ் நம்ம தொலைஞ்சிட்டோம்னா என்ன கொடுக்கிறது? இந்த குச்சியை வச்சு அடையாள மாதிரி அடிங்க. ஓகே. இங்க என்னமோ இருக்கு, சீக்கிரம் வாங்க. நான் தான் கண்டுபிடி. இது ஒரு அபூர்வமான மூலிகை. இது நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு 30 வருஷம் வரைக்கும் உயிரோட வாழலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்குது. செம டேஸ்டா இருக்குது. இது சாப்பிட்டா அடுத்த நிமிஷமே எல்லாம் செத்து போயிடுவாங்க. இது ரொம்ப விஷமுள்ளது இல்லைல்ல? இது சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை. இது ஒரு அபூர்வ மூலிகை. ஓ, ஆனா இது ஏன் காஞ்சிருக்கு? அது வந்து ரொம்ப வாடிருச்சு. இங்க வந்து அவ்வளோக்கா இந்த ஃபாரஸ்ட்ல வந்து அவ்வளோக்கா மழை பெய்யாது, அதனால எல்லாம் காஞ்சிருக்கு. இங்க பாருங்க, சுத்திலும் பாருங்க. ஓ, இப்ப காலைல 5 மணி ஆயிடுச்சு. டைம் 5 மணி ஆயிடுச்சு. ஓகே ஒபாமா எஸ். வாங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம சாகசத்தை தொடரலாம். வாங்க. சார் எந்திரிங்க. இப்போ நம்ம சாகசத்தை தொடர போறோம். வாங்க. ஸ்டார்ட். இப்போ நம்ம எங்க போறோம்? இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம அடுத்த சாகசம் நம்ம பார்க்க போறோம். ஓ, இங்க பாருங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர். அங்க நிறைய வீடெல்லாம் இருக்கு. வாங்க சீக்கிரம் கண்ணுல தென்பட்டாங்க. வாங்க போலாம். இப்போ கிட்ட வந்துட்டோம்.